இங்க வாங்க. ஏகாக்கா குழியொன்று தோண்டி கொள்ளணும். யாரை புதைச்சவன்? யாரையும் புதைச்சதுக்கல்ல, புதைச்சி வச்ச போதவன். சும்மா சும்மா கிண்ணி ஒன்று போட்ட சொல்லுங்க. எங்கட வீட்டுக்கு பாத்ரூம் குழியொன்று தோண்டி கொள்ளணும். உங்களுக்கு ஏழுமா? ஓ குழி தோண்டு, அதுல எங்களுக்கு கை வந்த கலையாப்பா. அதான தொழிலே. சொல்லுங்க என்ன தோண்டு, எப்படி தோண்டணும்? நாள் சம்பளமா இல்லை கொண்டுருக்கா எப்படி? 5 போக்கால போடுறதுக்கு இருக்கிற நீங்கள் 4 சம்பளத்துக்கு வேலை செய்யுங்க. உங்களுக்கு 2000 வேலை சாரேன். சரி சரி, நீங்கள் எவ்வளோ பார்த்து தாங்க. 2000 ரூபா போததான் புறவு பார்த்து எச்சா நாங்கள் செஞ்சு கொடுவோமே. இதை உங்களுக்கு இதை பெரிய தோட்டம் ஃபுல்லாக உங்களுடைய தானா? சரிப்பட்ட தூரத்துக்கு ஃபுல்லாக வயல் அது இது எல்லாம் ஏண்டதேன். அப்படியே? எங்கட இன்னொரு காணி ஒன்று இருக்கிற. இந்த காணி நான் இங்கே தொங்கல்லேருந்து அங்கே தொங்கலுக்கு போகிறதுக்கு அந்தி ஆகுறேன். ஓ அஜியார், எனக்கும் கால் வருத்தமும் நீக்கிற. எனக்கும் மிச்சம் தூரம் நடக்கலாம், மிச்ச நேரம் போகிறேன். நான் அலட்டெல்லாம் வரல. காணி அவ்வளோ பெருசப்பா, விலங்கு கொள்ளையில் அவங்களுக்கு. ஆ அப்படியா? சரி சரி, நாளைக்கு வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ போங்க. சரி அஜியார், சரி சரி. ஆமா. The next day. ఓయ్ ஃபாயிஸ் ఎంతనప్ప యోసిన யோசனை ஒன்றுமில்லை ஃபாயிஸ். பாருங்க, இவ்வளோ சொத்தெல்லாம் சேமித்து வச்சுக்கிறேன். இது எப்படியும் கட்டி காக்குறேன்னு நான் யோசிச்சு கொண்டிருக்கிறேன். மிச்சம் சொத்து பத்துகள் இருந்தாலும் குழப்பம்தான். சரிதான் சரிதான். சொட்டிறவனுக்கு அதை பாதுகாக்கிறது பெரிய பிரச்சனை. சொட்டில்லாதவனுக்கு சொட்டை எப்படி தேடுறேன்றது பிரச்சனை. அது சரி, நீ குழியொண்டு தோண்ட ஆள் ஒன்று ஒன்றுமுண்டே. ஆள் கிடைச்சோ என்னத்த விஷயம்? ஓ அப்பா, ஆளுண்டு கிடட்டு வேலை செஞ்சு கொண்டிட. சரியான சிலோ. 4 சம்பளமோ கான்ட்ராக்டோ? 4 சம்பளம் தான். கான்ட்ராக்ட்னு சொல்லி பாருங்க. சென்னா சொல்லி பாருங்க. இது வாங்க ஆஜர். எனக்கு இந்த இது சரிப்பட்டு வரல. 4 சம்பளம் தேவையில்ல. நாங்கள் கான்ட்ராக்டை பொருந்தி செய்வோம். பொருந்தியா? சரி சரி, கான்டாக்ட் செய்யும். ஸ்டார்ட். இது உங்களுக்கு இவ்வளோ பார்த்தா வேலை செய்யலுமேக்கு. நாங்கள் கான்ட்ராக்ட் தேவையில்ல, 4 சம்பளத்துக்கே வேலை செய்வோம். உங்களோட இஷ்டம், உங்களோட இஷ்டம். சரி. திருப்பி எத்தமா நீங்கள் ஒரு மெதுவாக வேலை செய்கிற? அப்படித்தான் ஆஜர். அது ஒரு நேரத்துக்கு அப்படி வேலை செய்கிற மாறுது. நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு வேலை முடிய உங்களுக்கு விளங்கும். ஈசாரி வரல கான்ட்ராக்ட் பே செய்வோம். சரி. இது 4 சம்பளத்தை கான்ட்ராக்டாகவே செய்வோம். கடையில் எப்படி இப்ப வியாபாரங்கள்? வெள்ளிக்கிழமை வியாபாரம் ஒன்றும் இல்லை. கடையை போறதும் வாரம் தான். நேற்று போனோடனே கொஞ்சத்தை ஜும்மாக்கு வந்தாச்சு, அதோட முடிஞ்சுங்க. அப்ப சனிக்கிழமை? சனி நாள் ஸ்கூல் இருக்காங்க, அதனால ஆட்கள் வரது வரும். அண்டையில் ஆகணும், வியாபாரம் இல்லைதான். அப்ப திங்கக்கிழமை? திங்களினி செவ்வாய்க்கிழமை போல நாளும் நான் சுட்டி மக்கள் வரல. அப்ப செவ்வாய்க்கிழமை? செவ்வாய்க்கிழமை எல்லாரும் போலே வந்தாச்சு. இதை பக்கத்தை பார்க்குறோம், இல்லை ஓடியாச்சு. புதன்மையாளன்?
புதன் வியாழன் இனி செவ்வாய்க்கிழமை எல்லாரும் வந்துட்டு போய்த்தாச்சு, அதோட புதன் வியாழன் காஞ்சிதான் நீ. அப்ப எந்த எலவெண்ட நீங்கள் வியாபாரம் பண்ற? 7 நாள் வியாபாரம் இல்லாட்டி ஏசி கேட்டா கடையை சொல்ல கொண்டீங்க. கடை போட்டிராக்கள் அதெல்லாம் சொல்லி பழைய யூசுப் காக்கா. உங்களை மாதிரி கூலி வேலை செய்யறாண்டா பரவாயில்ல, ஒரு நாளைக்கு 6,000 ரூபா தேடுறேன் யூசுப் காக்கா. கூலி வேலை செய்யறதெல்லாம் உங்களுக்கு லேசின்னு படுகிறோடா. நாங்க ஒவ்வொரு நாளும் படுகிற துன்பம் அதை எங்களுக்கு தான் தெரியும். கூலி வேலை செய்யற ஆட்கள் எல்லாருக்கும் எவ்வளவு வாசனப்பா. 4 அவர் தான் வேலை. ஏதோ நீங்கள் எல்லாம் யோக்கியம் மாதிரி பேச நீங்கள் எல்லாம் செய்யற வேலையெல்லாம் எங்களுக்கு தெரியும். வெள்ளனையிலிருந்து நல்லா வேலை செய்யற, அதை வேலை செய்யறது நல்லா சுத்தி பார்த்து கொண்டிருக்கிற. சரியா 4:30 கொலை ஆள் இல்லை, சம்பளம் எடுக்க நான் அலையோடும், அங்க போற இங்க வர, நாளைக்கு வர, அரவாசத்தார அப்படித்தான் நடக்கிறேன். யூசுப் காக்கா ஒரு டென்ஷன் ஆகல, எல்லாருக்கும் அவட பிரச்சனை அப்படித்தான். கடை செய்யறவனுக்கு அவன் பிரச்சனை, பாஸ்கர் எல்லாம் செய்யறவனுக்கு அவன் பிரச்சனை. எந்த தொழிலை பார்த்தாலும் நாட்டுள்ள கேட்கிற மனுஷருக்குள்ள எங்கேயுமே நேர்மை இல்லை, நியாயம் இல்லை. முந்தைய பார்வாக்க சின்ன சம்பளம் ஒன்று எடுத்துக்கொண்டு நல்லா வாழ்ந்த, இப்ப பெரிய சம்பளம் எடுத்தும் எதனாலும் புலம்பில்த்தேன். முந்தி ஆட்டால் வியாபாரம் எப்படி ஆகிட்டா அல்ஹம்துலில்லாஹ் பரவாயில்ல நல்லா போகுதுன்னு சொல்றேன். இப்ப எவனை கேட்டாலும் முந்திய மாதிரி இல்ல, முந்திய மாதிரியே தான். அப்ப டைம் சரி யூசுப் காக்கா, நாங்க வாரோம். அப்ப சரி, நல்ல 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 நல்ல. பாப்பா நான் கூலிக்கு போயிட்டு வரேன். இன்றைக்கு தேனோண்ட வாழ்க்கையில் உருப்படியான வேலை ஒன்று செய்ய பார்க்குறேன். உனக்கு இந்த காலம் தொழிலொன்று செய்யணும்ன்ற ஒரு ஆசை வந்தீக்கே, அது நல்லா. என்ன வேலைன்றாலும் பரவாயில்லை பாப்பா, நல்லா செய், நல்லா சம்பாரி, எப்படி சரி நீ நல்லா வந்தா போதும் எனக்கு. நான் கூலி வேலையை போகல பாப்பா, நான் கூலி படம் ரிலீஸ் ஆகிட்டு அதை பார்க்க போறேன். அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. வா 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 வா. என்னடா பாக்குறீங்க? ஏன் பாக்குற? அப்படியெல்லாம் பார்க்க கூடாது. போ 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 போ. கஷ்டம், மெதுவா மெதுவா மெதுவா. சரியப்பா சரி, நீ கொடுங்க. நேற்று எருட்டுக்கிட்ட பின்னாம்பேரே பாம்பு அடிச்சப்பா. முதல் நாள் இதை மண் எடுடா தலையில போடாம. சரி சரி, நான் பிடிச்ச கொண்டு இரு, நான் சொல்ற கதையா கேளுங்க. இனி அதான் சொல்றேன், நான் பின்னாம்பேரே பாம்புண்டப்ப நான் தனியா அடிச்சேன். அது புல்லு பாம்பைக்கும். இந்த பகுதியில பாம்படிச்சு கேட்கிற ஒரே ஒரு நான் மட்டும் தானப்பா. நீங்க நம்பர்லப்பா, நான் தனி அடிச்சப்பா பின்னாம்பேரே பாம்புண்டு. பெரிய சைஸ் சொல்ற, அது எவ்வளவு பெரிய பாம்பேனப்பா? இவ்வளவு பெரிய